யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது மக்கள் திலகத்தின் படங்கள், குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் எப்படி வெற்றி பெற்றது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் விவசாயி படத்தை எடுத்துக்கொண்டால், இது 1967 நவம்பர் 1 வெளிவந்துச்சு. தேவர் ஃபிலிம்ஸ் படம். குறைந்தபட்சம் அதாவது 100 நாள் ஓடலை அந்த படம். ஸ்டார் கிருஷ்ணா, புவனேஸ்வரி, கிருஷ்ணவேலில் வந்துச்சு. ஆனால் அந்த படம் 20 தேட்டருக்கு மேலே 50 நாள் ஓடிச்சு. மொத்தத்தில் 20 தேட்டருக்கு மேலே 50 நாள் ஓடி ஒரு மிகச்சிறந்த வசூலை எடுத்து கொடுத்தது தேவர் ஃபிலிம்ஸுக்கு. தேவர் படம் எப்போவுமே அப்படி தான். அவர் 100 நாள் ஓடணும்னு எதிர்பார்க்கவே மாட்டார். 4 வாரம் ஓடினாலும் போதும், உடனே கலெக்ஷன் வந்துடும். அடுத்த படத்துக்கு அறிவிப்பு கொடுத்துருவார். 100 நாள் ஓடுறதுலாம் வெறும் வெட்டு சும்மா போட்டு 100 நாள் வரைக்கும் ஒரு தேட்டரில் போட்டு இழுத்து ஒரு தேட்டரில் 100 நாள் அப்படின்னு காமிக்கிறது அது வெற்றி படமே கிடையாது. மேலும் அது தோல்வி படத்துக்கு அறிகுறி. ஏன்னா அந்த படத்துக்கு மறுபடியும் செலவு பண்ணி தான் அந்த படத்தை ஓட்டணும் 100 நாள். அதுக்கு இருக்கிற இதையும் சேர்த்து போட்டு ஓட்டி தான் சிவகணேசனுடைய பட தயாரிப்பாளர் அத்தனை பேரும் போண்டியானது. அப்படி தான் நிறைய படங்கள் பாருங்களேன். ஒரு தேட்டரில் போட்டு சாந்தியில் வெளியானால் சாந்தி கிரவுண்ட் போன வச்சு 3 தேட்டர்லையும் ஓட்டிடுவாங்க 100 நாள். சாந்தி இல்லாமல் வேறு தேட்டரில் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு தேட்டரில் 100 நாள் ஓட்டி கணக்கு காமிக்கணும். சில ஊடகங்கள், திரைச்சாரல்னு ஒரு ஊடகங்கள் இருக்குது, அதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா 100 நாள் ஓடிச்சின்னு விளம்பரத்தை பார்த்த உடனே அது வெற்றி படம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது தயாரிப்பாளருக்கு வெற்றியை கொடுத்துச்சா இல்லையாங்களும் முக்கியம். தயாரிப்பாளர் தேவர் படம் நிறைய படங்கள் 50 நாள் தான், 50 நாள் 70 நாள் தான் ஓடும். ஆனால் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருந்தார் தேவர், எம்ஜிஆரை வச்சு. லாபம் இல்லாமலாம் எடுக்கிறாரு. ஆனால் இவர் படங்கள் ஓடுறது அடுத்தாப்புல அந்த கம்பெனி இருக்கிற இடமே தெரியாது, போயிடும். அப்படி தான் நிறைய படங்கள். அதைத்தான் நான் இந்த இதில் காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அருணோதயன்னு ஒரு படம், நம்ம முக்தா ஃபிலிம்ஸ் படம். 50 நாள் ஓடினதே 5 தேட்டர் தான். 5 தேட்டரில் 50 நாள் ஓடினா அந்த படத்துக்கு என்ன வசூல் வந்திருக்கும்? இதெல்லாம் பயங்கர லாஸ் அவருக்கு. அதோட ஹரிச்சந்திரான்னு ஒரு படம், ஒரே தேட்டர் தான் 50 நாள். கல்பனா, முதல்ல கல்பனாவில் இழுத்து ஓட்டி, அது 51 நாளைக்கு இழுத்து தான் ஓட்டியிருக்காங்க. சாதாரணமாக அது ஓடலை. அதே மாதிரி நிறைய படங்களை சொல்லலாம். பிராப்தம் எடுத்துக்கங்களேன், சாவித்திரி படம். தெலுங்கில் அது 200 நாள் ஓடின படம் பிராப்தம். தமிழில் சிவகணேசன் நடித்த 50வது நாள். மதுரையும் சென்னையில் ஒரு தேட்டர் போட்டு இழுத்து ஓட்டி அதோடு தூக்கிட்டாங்க. பாவம் சாவித்திரி, அந்த அம்மா காளி. முகராசிலாம் எத்தனை தேட்டரில் ஓடிச்சிங்க? 50 நாள் ஓடும்போதே 20 தேட்டருக்கு மேலே ஓடிச்சு. 25 தேட்டர் கிட்டத்தட்ட 50 நாள் ஓடி கடைசியில் 100வது நாள் பார்க்கும்போது ஒரே தேட்டர் தான், கெயிட்டி. அது ஓடினாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஓடினது. அதனால் அதோட இது பண்ணிட்டாங்க. அது லாபம் நட்டாலாம், லாபம் நல்ல லாபம் அவருக்கு, முகராசியில் அவருக்கு, தேவருக்கு. உடனே அடுத்த படம் அப்படியே தொடர்ச்சியாக அது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் எம்ஜிஆரை வச்சு எடுப்பார். எம்ஜிஆர் வச்சு எடுக்கிற படங்கள் ரொம்ப லோ பட்ஜெட்டு, அது உடனே வந்துடும். ஹரிச்சந்திரா, மதுரை கல்பனாவில் 51வது நாள் ஒரே தேட்டர் தான், மதுரை கல்பனா மட்டும்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பரீட்சைக்கு நேரமாச்சு, இது சாந்தியில் போட்டு அதையும் 50 நாள் கணக்கு காமிச்சாங்க, அவ்வளோதான். மற்றபடி படம் ஃபெயிலியரு. எல்லா படமே ஃபெயில் தான் அவருக்கு. மனிதனும் தெய்வமாகலாமா, அதுவும் 50 நாள். சேலம் அலங்காரில் இப்படி ஏதாவது ஒரு ஊரை குறி வச்சுருவாங்க, குறி வச்சு ஓட்டுவாங்க. அதே மாதிரி தான் தூத்துக்குள்ள உத்தமனை 100 நாள் ஓட்டணும்னு பிளான் பண்ணி ஓட்டினாங்க. ஆனால் ஓட்ட முடியல, 50 நாளில் தூக்கிட்டாங்க. ஆனால் அவங்க சேனலில் இது 60 நாள் தூத்துக்குள்ளே ஓடிச்சிங்க. ஏன் திரிசூலம் 50 நாள் தான் ஓடிச்சு. திரிசூலம் 50 நாள் ஓடிச்சு, இது 50 நாள் ஓடுதுன்னா அதுக்கு ஈக்குவலாக அது பாருங்கள். கீழ்வான சிவக்கும் ஒரு 5-6 தேட்டரில் 50 நாள் ஓட்டிட்டு 100 நாள் ஓட்டிட்டாங்க. இப்படி தான் நிறைய படங்கள் இப்படி தான் பண்ணுறாங்க. பரீட்சைக்கு நேரமாச்சும் அதே கதை தான். பைலட் பிரேம்நாத் சென்னை ஈகா தேட்டருக்கு ஒரே தேட்டரில் போட்டு 100 நாள் ஓட்டினாங்க. நான் வாழ வைப்பேன், அதுவும் சென்னை சித்ராவில் மட்டும் 100 நாள் ஓட்டி, இது ஃபெயிலியர் படம் தான். ரஜினிகாந்த் நடிச்சுமே ஃபெயிலியர் ஆச்சு. சாந்தியில் மட்டும் ஜெனரல் சக்கரவர்த்தியை 100 நாள் ஓட்டிட்டு அது வெற்றி படங்கிற மாதிரி விளம்பரத்தையும் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவருடைய மார்க்கெட்டு அப்படி. அவர் 100 நாள் காமிச்சா தான் அடுத்தவன் எவனா புக் பண்ண வருவான். என் மகன் நியூ சினிமாவில் 100 நாள், மதுரை நியூ சினிமாவில் ஆஸ்தான தேட்டரு 100 நாள் ஓட்டினாங்க. அதே மாதிரி உத்தமனையும் மதுரை நியூ சினிமா தான் 100 நாள் ஓட்டினாங்க. இந்த மாதிரி இது ஓட்டி இது கணக்குக்காக ஓட்டுறது. இது உடனே வெற்றி படம் 100 நாள் ஓடிட்டு அப்படிங்காங்க. அவள் 50 நாள் எக்ஸ்ட்ரா ஓடல, என்ன வசூல் வந்துடும்? ஞானவழியும் அதே மாதிரி ஒரே தேட்டர் தான், சென்னை பிளாசா மட்டும்தான். தூத்துக்குள்ளே 18 நாள் தான் ஓடிச்சு ஞானவழி. ராமனித்தனாமடி ஒரே தேட்டர் தான், மதுரை நியூ சினிமா மட்டும்தான் 100 நாள், வேறு தேட்டர்லேயும் ஓடலை. ஆக அது மாதிரி உயர்ந்த மனிதன் சென்னை வெலிங்டன் மட்டும் 100 நாள், வேறு எங்கேயும் கிடையாது. ஏவிஎம்க்கு ஒரு அடி, சரியான அடி கொடுத்த படம் உயர்ந்த மனிதன். இருமலர்கள் அப்படி தான், மணிகேஷினி ப்ரொடக்ஷன்ஸ் 100 நாள் ஒரே தேட்டர் தான். மொத்தத்தில் 50 நாள் 7-8 தேட்டர் கூட ஓடலை. ஆனால் 100 நாள் ஓட்டிட்டாங்க. ஆனால் அது என்னாச்சு, கடைசியில் அவன் எம்ஜிஆரை வச்சு எடுக்க வந்துட்டாங்க அடுத்த படம், நீரும் நெருப்பும். புதிய பிறவி சிவாஜி சொந்த படம், அதுவே அங்கே ஒரே தேட்டரில் தான் ஓடிச்சு 100 நாள், பாரகனில். ஆக சிவாஜி கம்பெனியே படுதோல்வி சந்திச்சிச்சு.